தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அவர் பெருகட்டும். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 16 வாக்கியம் சொல்கிறது, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன். இந்த உலகத்தின் கடைசி நாட்களே வாழும் நமக்கு நம் மீது நம்முடைய காரியங்கள், நாம் எப்படி வாழ்கிறோம், எத்தகைய ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் எப்படி சிந்தித்து பார்க்க முடியும்? ஒருவேளை நம்முடைய ஊழியத்தினால் எச்சரிக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்திருக்கின்ற பக்திவரியமான காட்சிகளை நீங்கள் நானும் ஆராய்ச்சி செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. நமது மக்கள் அவரை விழிப்போடு இருந்திருப்போமானால் வெளிப்படுத்தலே விளக்கமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவங்கள் எவ்வளவு சீக்கிரமாக நிறைவேறப் போகிறது என்பதை தெளிவாக உணர்ந்திருப்பார்கள். நமது சபைகளிலே ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டிருக்கும். மேலும் அநேகர் இந்த தூதை விசுவாசித்திருப்பார்கள். இழப்பதற்கு இனி நமக்கு நேரம் கிடையாது. எனவே தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, நீங்கள் நான்மாக தெளிவாக சத்தியங்களை, விளக்கப்பட்ட சத்தியங்களை நிறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது இருபுறமும் வெட்டுகிற ஒரு கருக்குள்ள பட்டயம் போல் இருக்கும். எதிர்வாதம் செய்கின்ற அநேக பிள்ளைகள் இதை ஏற்பதற்கு ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் நானும் அமைதியாக நின்று நான் தேவனுடைய ரட்சிப்பை காண வேண்டிய நேரங்கள் நமக்கு இருக்கலாம். ஒருவேளை தானியேல் பேசட்டும், வெளிப்படுத்தல் விசேஷம் பேசட்டும், சத்தியம் என்னவென்று கூறப்பட்டுட்டும், எந்த பொருளின் தலைப்பில் எந்த பகுதியை நீங்கள் விளங்கி கொண்டிருந்தாலும், தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறே இயேசுவையே நமது அனைத்து நம்பிக்கையின் மையமாக உயர்த்தி காட்ட வேண்டும். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, போதிய அளவு நீங்கள் நானும் இன்னுமாய் அதிகமாய் ஆழமாய் சென்று சத்தியத்தை ஆராய்கிறதில்லை. நிகழ்கால சத்தியத்தை விசுவாசிக்கும் ஒவ்வொரு நபரும் அவர் தன்னிலே நிலைத்திருக்கிற அந்த நம்பிக்கையான காரணத்தை கொடுக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வரப்படுவார்கள். தேவனுடைய மக்கள் ராஜாக்களும் இளவரசர்களும் ஆளுநர்களும் பூமியின் மாபெரும் மனிதர்களுக்கு முன்பாக நிற்பதாக அழைக்கப்படுவார்கள். சத்தியமானது என்ன என்பதை குறித்து தாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் மனம் திரும்பிய அநேக ஆண்களும் பெண்களுமாய் இருக்க வேண்டும். இவ்வுலகத்திலே மாபெரும் மனிதர்களிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதை தேவன் பரிசுத்தாவியின் மூலமாக நமக்கு அவர் எல்லா காரியங்களையும் ஒரு கணப்பொழுதிலே கற்றுக் கொடுத்து விடுவார். இந்த பூமியின் மீது நடைபெற்று கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு போராட்டம் உண்டு. இந்த அண்ட சராசரமும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த நீங்கள் நான்மாக ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமானும்படி அறிந்து கொள்ளத்தக்கதாக சந்தர்ப்பத்தை தேவன் ஒவ்வொருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் ஒரு அலட்சியத்தோடு கேட்காதபடி உங்களுடைய கடைசி நாட்களிலே நீங்கள் நானும் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்கிறோம். நமக்காக ஆண்டவர் தூதர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய மக்களுக்கு முன்பாக ஒரு தூது வைக்கப்படும் போது அவர்கள் அதற்கு எதிராக எழும்பக்கூடாது. அவர்கள் வேதாமத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த தூதை வேதத்தோடும் பிரமாணத்தோடும் சாட்சியத்தோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த தூதானது இத்தகைய கடைசி நாட்களிலே வாழக்கூடிய நமக்கு எத்தகைய தூதை சொல்கிறது என்பதை ஒரு உண்மையான அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்களில் வெறிவடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய கிருபை நம் மீது பொழிய விரும்புகிறார். இந்த நல்ல காரியங்களை ஒவ்வொரு நாளும் நிறைவாக அனுபவித்து மகிழலாமே. ஏனென்றால் தேவன் பரலோகத்து அனைத்து பொக்கிஷங்களையும் நமக்காக தெரிந்து வைத்திருக்கிறார். அதை நீங்கள் நானுமாக பெற்றுக்கொள்வோமா? எரேமியா பக்தன் சொல்கிறார், அப்போது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்கிறார். இதை காலை வேளையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டு சமூகத்திலே நீங்கள் நெருங்கி வர ஆண்டவர் உங்களுக்கு அறிவுகள் கொடுக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்ட உங்களையும் இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.